ஹாய், இன்னைக்கு பாக்கியலட்சுமி கிச்சன் பிளாக்ல கோதுமை ரவை சம்பா கோதுமை ரவை போட்டு பொங்கல் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒண்ணு நான் சமைக்கும் போது காட்டுறேன். வாங்க. இப்ப கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான குக்கரை வைக்கிறேன். இதுல அரை ஸ்பூன் நெய்யை விடுறேன். இந்த ஒரு டம்ளர் தான் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதனால இதுல 5 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். அப்பதான் குழைய வெந்து வரும். அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்திட்டேன். இதுல இந்த கோதுமை ரவைய நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதுல சேர்த்துறேன். இதுல 3/4 டம்ளர் பருப்பு ஊற வச்சிருந்தேன், அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். இது பைத்தம்பருப்பு இதுல சேர்த்துட்டேன். கோதுமை ரவையும் சம்பா கோதுமை ரவையும் இதுல சேர்த்திருக்கேன். இது நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இதுல உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இது ரொம்ப உப்பு போடாதீங்க. வேணும்னா கூட அப்புறம் வெந்த அப்புறம் கூட நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். அதனால திட்டமா தேவையான அளவு போட்டிருக்கேன். உப்பு சரியா இருந்ததுன்னா விட்டுடலாம், இல்லைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடறேன். 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தடவை இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு போட்டதால நல்லா குக்கரை போட்டு மூடி வச்சுட்டேன். இங்க சூடு வரட்டும். அதுக்கப்புறம் நான் வெயிட்டர் போடுறேன். ஆவி வந்துருச்சு. இதுல வெயிட் போட்டுறேன். 2 விசில் ஆன்ல வச்சுக்கலாம். 2 விசில் சிம்ல வச்சுக்கலாம். இப்போ ஆன்ல வச்சு விசில் வந்த அப்புறம் காட்டுறேன். இப்ப இது 4 விசில் வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் நானு. இது ஆறுன அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் தாளிச்சுக்கலாம். இப்ப இது ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஆறிடுச்சு பாருங்க. நல்லா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே தாளிச்சுக்கலாம். தாளிச்சு ஒரு ஹாட் பாக்ஸ்ல கொட்டி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு இந்த கரண்டியை வச்சிருக்கேன். மிளகு நானு ஒன்னும் பாதியமா உடைச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி உடைச்சுக்கிட்டாதான் நல்லது. முழுசா போட்டா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி உடைச்சுக்கிட்டோம்னா அது சாப்பிடும் போது உள்ள போயிடும். அதனால நான் ஒன்னும் பாதியமா மிளகு மட்டும் உடைச்சு வச்சிருக்கேன். சீரகம் தனியா போடுவேன். இப்போ நெய் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நல்லா 2 ஸ்பூன் நெய் போடுங்க. உடைச்ச மிளக இதுல சேர்த்துக்கிறேன். சீரகமும் இதுல சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி முந்திரி போடுங்க. நல்லா இருக்கும். இதுக்கு சேர்த்துக்கிறேன். பொன்னிறமா வந்த உடனே நம்ம இதுல எடுத்து கொட்டிக்கலாம். நல்லா பாருங்க, பொன்னிறமா வந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அப்படியே இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இது அப்படியே சூடா இருக்கணும்னா ஒரு ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்குங்க. எப்போனா நம்ம சட்னி ஊத்தி சட்னி நான் செஞ்சிருக்கேன். தட்டல வச்சு காட்டுறேன் பாருங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த பொங்கல் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸுக்கும் இந்த பொங்கல் ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டு பாருங்க. எங்களுக்கு உப்பு கரெக்டா இருக்கு. சம்பா கோதுமை ரவையில நம்ம பொங்கல் பண்ணிருக்கோம். ரெடி ஆயிடுச்சு. சட்னி அரைச்சு வச்சிருக்கேன். இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வச்சு இப்படி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் இது மேல இப்படி விட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வெயிட் லாஸ்க்கும் இது நல்லது. ஈஸியாவும் டக்குன்னு செய்யலாம். குழந்தைங்க ஈஸியா சாப்பிட்டுருவாங்க. இது மாதிரி நல்லா இருக்கும் பாருங்க. இதை இப்படி எடுத்து வச்சு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. பாருங்க, ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். சூடா இருக்கும். அது சட்னியே இருக்குது, ரெடியா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாக்கியலட்சுமி கிச்சன் விலாகுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.